வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு 18 நோம்பி. உங்க ஊர்ல எல்லாம் தான் 18 நோம்பிம்பாங்க. இங்கெல்லாம் வந்து தூரி நோம்பின்னு தான் சொல்லுவாங்க. வீடு வீடுக்கு வந்து தூரி எல்லாம் கட்டி பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஆடி விளையாடுவாங்க. தொப்பு தொப்புன்னு கீழெல்லாம் விழுவாங்க. நல்லா ஒரே கூத்தா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் வீடெல்லாம் வலிச்சு விட்டீங்களா? நாங்களும் நேற்று சாயங்காலமே வலிச்சோம்லாம் நினச்சோம். மழை வேற வர மாதிரி இருக்கு, ஆனால் வர மாட்டேங்குது. அப்புறம் அப்படியே விட்டுட்டு காலையில் நேரத்தோட எழுந்திரிச்சு நானும் அத்தையும் ஆளுக்கு ஒரு பக்கம் வலிச்சு விட்டோம். பிள்ளைங்களுக்கெல்லாம் தண்ணி காய வச்சு தண்ணி வாத்து விட்டு இப்போ வந்து ரெடியாக இருக்கோம். என் பிள்ளை எப்போ தூரி கட்டி தருவீங்கன்னு கேட்டுட்டே இருக்கிறா. போய் நாங்கள் வந்து கயிறு வாங்கிட்டு வரணும். எல்லாம் கிளம்பியாச்சு, சாப்பிட்டாச்சு. மெயினாக எல்லாம் குளிச்சுட்டு நேரத்தோட கூடுதரைக்கு போய் மஞ்சள் கயிறு மாற்றிட்டு வந்துட்டோம். நீங்களும் எல்லாம் கயிறு மாற்றிட்டீங்களான்னு சொல்லுங்கள். ஆடி 18க்கு மாற்றுவாங்க. ஆமாம், ஆடி 18க்கு வந்து மஞ்சள் கயிறு மாற்றுவாங்க. நீங்களும் மாற்றினீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி கொண்டாடுவீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வந்து தூரி நோம்பி தான். அது 18 நாளே தூரி நோம்பின்னு தான் சொல்லுவாங்க. தூரி இல்லாமல் அந்த நாளே முடிவடையாது, அந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் இன்னைக்கு பொண்டு பொடுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு ஆட்டி விட்டுடணும். அப்புறம் மெயின் இன்னைக்கு எங்கள் அத்தை வந்து உட்கார வச்சு தூரி ஆட்டி விடணும். இன்னைக்கு என்னென்ன கூத்தா இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். ரொம்ப வேற லேட் ஆயிடுச்சு, வெயில் வேற வந்துருச்சு. போய் வந்து நாங்கள் கயிறு வாங்கிட்டு வந்து தூரி கட்ட ஆரம்பிச்சிடுறோம். அப்புறமா நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? அடியே நில்லடி, நீ வரியா இல்லையா கயிறு வாங்க? பாரு பிள்ளைக்கு குசி ஆயிடுது, ஒரே குசி வெளியே வரணும். நீ கடைக்கு போறோம்னு குசி ஆயிடுச்சு. போட்டுக்க, அக்கா பாரு செப்பல் கொண்டு இருக்கா. புதுச்செப்பல் பாப்பா, புதுச்செப்பல். செருத்தோட்டுக்கு போலாம். நீ நில்லு, அக்கா அவனுக்கு போட்டு விடுறாளாம செப்பல். என்னது அது? புது செப்பலா? அது எப்படி சொல்லுது? நீ வரியா இல்லையா தூரி வாங்கிட்டு வந்து ஆடணும். ஒரு வழியா புகையை கிளப்பிட்டு இந்த வெயில்ல வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். என்னதான் வெயில் அடிச்சாலும் இந்த மரத்துக்கடியில போகும்போது மட்டும் நல்லா ஊட்டியாட்ட குளு குளு குளுன்னு இருக்குங்க. என்ன பண்றது, இந்த மரத்தோட அருமை தெரியாதவங்கள வெட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, அதை பத்தி பேசி நம்ம ஒன்றும் எந்த இதுவும் கொண்டு வர போறது இல்ல, யாரும் மாற போறதும் இல்ல. இருந்தாலும் எங்க ஊர் ரோடெல்லாம் பாருங்க எவ்வளவு குளு குளுன்னு இருக்குதுன்னு. உங்களுக்கும் இந்த மாதிரி பசுமையான ரோட்ல எல்லாம் பயணம் பண்றது பிடிக்கும்னா ஒரு லைக்க போட்டுருங்க. ஒரு வழியா அங்க சுத்தி இங்க சுத்தி ஒரு கயிறு கடையை கண்டுபிடிச்சிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு கட்டிட்டு போற ரிப்பன் கலர்ல எல்லாம் கயிறு வச்சிருக்காங்கங்க. இந்த கடையில இல்லாத பொருளே இல்லைங்க. அதுக்குன்னு வெங்காயம் தக்காளி கிடைக்குமான்னு கேட்டுறாதீங்க. நான் கயிறு சம்பந்தமான பொருள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்ல வந்தேனுங்க. அப்புறம் அண்ணா கிட்ட இந்த கயிறை வந்து கொஞ்சம் எடை போட்டு கொடுங்கண்ணான்னு கேட்டோம். அண்ணனும் எடை போட்டு கொடுத்துட்டாரு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்த எலியெல்லாம் பிடிப்போம் பாத்தீங்களாங்க, அதுக்கு வச்சிருக்க அந்த நவீன மிஷின் வச்சிருந்தாங்கங்க. அந்த காலத்துல மரத்துல இருக்கும். இப்ப என்ன புதுசா டெக்னாலஜியா அது என்ன இரும்புலயே அதுலயே வச்சிருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குருநாதசாமி கோயில்ல எல்லாம் பாப்போம் பாத்தீங்களா, இந்த மாட்டு கட்டுவங்க சங்கிலி அதெல்லாம் இருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்கு கால் கட்டு மாதிரி எங்க வீட்டு நாய்ங்களுக்கு கழுத்து கட்டுறதுக்கு இந்த 3 காலர் வாங்கினேங்க. என்ன பண்றது, மனுஷங்களுக்கே வந்து பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, இதுல நாய்களுக்கு எல்லாம் போய் நம்ம தொலாவிட்டு இருக்க முடியுமா? அதனாலதான் இந்த காலரையாவது வாங்கி கட்டி விடுவோமேன்னு ஒரு 3 கலர்ல 3 காலர் வாங்கினோமுங்க. அப்புறம் எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு ஒரு வழியா காசெல்லாம் குடுத்துட்டு, எங்க வீட்டுக்காரர் வேட்டைக்கு போற மாரி கெளம்பிட்டாரு. ஆனா என்னதான் சொல்லுங்க, வீட்ல வயித்த நப்பிட்டு வந்தாலும், இந்த வெளிய வந்தா அப்படியே கப கப கபன்னு பசி எடுத்துக்குது. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் எங்க வீட்டுக்கார்ட்ட ஒரு 2 டீயும், 2 பஜ்ஜியும் வாங்கி தர சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவரு வேற டீ குடிக்க மாட்டாரா, அதனால அவருக்கு ஒரு லெமன் ஜூஸும் வாங்கி குடுத்தா, இந்த பிள்ள நான் குடிச்சுட்டு தான் என் ரப்பனுக்கு குடுப்பேன் அப்படின்ருச்சு. அப்புறம் அந்த சாக்குல அது 2 வாய் குடிச்சுட்டு அவங்க அப்பா குடுத்துருச்சு. அப்புறம் இந்த மண்டை மேல இருந்து கொண்டைய மறந்துட்டேங்கிற மாதிரி, நான் பாயாசம் வைக்கணுங்கிறதையே மறந்துட்டேன். பசுபதி உர்ரா வண்டிய நேரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குன்னு உள்ள வந்துட்டோம். வந்தா நம்மள மயக்கிற மாதிரி இந்த ஹேண்ட்பேக் இதெல்லாம் கலர் கலரா முன்னாடியே வச்சிருக்காங்கங்க. இப்படி இருந்தா நம்ம எப்படி போய் உள்ள வந்து வீட்டு சாமான்லாம் வாங்குறது? அதுலதான் நின்னுடுறோம். பாருங்க ஒவ்வொரு பேக்கா நானும் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறேன். என்ற வீட்டுக்காரர் அங்க இருந்து, "அடியே பாயாசம் வைக்கிறதுக்கு வந்தியா? இல்ல ஹேண்ட்பேக் வாங்கிட்டு போறதுக்கு வந்தியான்னு?" கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. சரி நம்ம போய் நம்ம வேலைய பார்க்கலான்னு பாயாசத்துக்கு உண்டான பொருள் எல்லாம் வாங்கிட்டு, எல்லாம் போட்டுட்டு இருக்க. என்ற குட்டி புள்ள என்ன பண்றா பாருங்க. இத்தன நாளா எப்புட்றா நம்ம வாங்காத பொருள்லாம் வூட்டுக்கு வந்து சேருதேன்னு நானும் பார்த்துட்டு இருந்தா, இங்க பாருங்க இவ பண்ற வேலை தான் அது. எதெல்லாம் கலர் கலரா தெரியுதோ அதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கிறா. அப்புறம் பொங்கல் செய்ய தேவ கீயி, நான் உயிர் வாழ தேவ டீயின்னு 2 டீ தூள் பாக்கெட்டையும் எடுத்து போட்டுட்டு, வந்த வழியிலேயே புகைய கிளப்பிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோனே நானு பாயாசம் வைக்கிற வேலைக்கு போயிட்டேன். இவங்க அப்பாவும் மகளும் தூரி கட்டுறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்க தொடங்கிட்டாங்க. ஏணி, கயிறெல்லாம் எடுத்துட்டு
எந்த மரம் நல்லா இருக்குதுன்னு அவங்க அப்பா போய் பார்த்துட்டு, இந்த மரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படிங்கிறதுனால இங்க கட்டிக்கிட்டாங்க. இந்த இடம் எதுன்னு தெரியுதுங்களா? நாங்க அடிக்கடி வீடியோ எடுத்திருக்கிறோம். எப்படியோ இவங்க அப்பா மரத்துக்கு மரம் குரங்கு மாரி தாவி ஒரு வழியா தூரி கட்டி முடிச்சுட்டாரு. அப்புறம் அழுந்தாம இருக்கணும் இல்லைங்களா? அதனால அரிசி சாக்க போட்டு வச்சுட்டு இருக்கிறாரு. உட்கார்ந்தோம்னா நமக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். அப்புறம் இங்க பாருங்க வெட்டுனா தலையெனக்குன்ற மாரி, கட்டுனா நான் தான் முதல்ல ஆடுவேன்னு என்ற வெறியம் நீ ஆடிட்டு இருக்கிறா. அப்புறம் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுச்சு. சரி வாங்க போய் இலைய எடுத்துட்டு வரலாம். நானும் அவரும் கிளம்பிட்டோம். தடாபுடான்னு மத்தியான சாப்பாடு செஞ்சாச்சு. இப்ப வந்து சாப்பிட்றதுக்கு வாழை இலை இருக்க போறோம். நீ யாரும் முதல்ல பேசிட்டு இருந்தா பசிக்குது எனக்கு. பசிக்குதுன்னா இவ்வளோ நேரம் பொறுத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க மாட்டீங்களா? நான் பொறுத்துக்க வவுறு வத்துக்கு வரணும்ல. இந்த வவுறு தான் மெயினா பொறுத்துக்கு வைக்கணும். போதும் போதும் 4 பேர் தானா? 4 இலை இருக்குதா? இருக்கு. என்ற சின்ன பிள்ளை கோச்சுக்க மாட்டாளா? அப்புறம் அவளுக்கு ஒரு இலை போடலன்னா அவளுக்கு ஒரு சின்ன இலை போட்டுக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரே விருந்து தான், ஒரே வேட்டை தான். ஏன் சாம்பார் சோத்தை வச்சுட்டு வேட்டைங்கிற? சாம்பார் அதாவது இந்த விசேஷத்துல வைக்கிற சாம்பார் வந்து ரொம்ப ருசியா இருக்கும். மொத்த நாள்ல வைக்கிற மாதிரி இருக்காது. அது விசேஷத்துல வைக்கிறவங்க வீட்டுல நல்லா இருக்கும். நம்ம வீட்டுல எப்படி நல்லா இருக்கும்? நம்ம வீட்டுல அப்புறம் இன்னைக்கு தூரி நோம்பி தானே, விசேஷம் தானே. தூரி நோம்பி தான். நான் என்ன சொல்றேன்னா, விசேஷம்னா ஒரு கோயில் நோம்பி, இல்லை பக்கத்து வீட்டில் நோம்பி, இல்லை வேற யாரோ வீட்டில் விசேஷம், அங்கெல்லாம் வைக்கிற சாம்பார் நல்லா இருக்கும். அப்ப அடுத்த வீட்டுல வைக்கிற சாம்பார் தான் நல்லா இருக்குங்கிறீங்க. யாரும் நான் இருக்கும்போது இத்தனை கோடி சனம் பாக்குற ஒரு இதுல வந்து சொல்றீங்களே என்ற சாம்பார் நல்லா இருக்காதுன்னு பாக்குறவங்களும் என்ன நினைப்பாங்க? நீங்க என்ன நினைப்பாங்க? சாம்பார் நல்லா வைக்கிறது இல்லையா? வைக்க தெரியாது நினைக்க மாட்டாங்களா? இங்க ஒரு தேன் கூடு பார்த்துவா, கல்லக்கல்ல எடுத்து வச்சுடாத. இங்க எங்க தேன் கூடு இருக்குது? வா மேல இருக்குது. காட்டலாம் வீடு. இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்குதா நைட் ஆனா? ஆமா அதோ கேமரால தெரியுது. ஆமாங்க. ஓ அக்கட்ட போய்க்கலாம். அந்த மரத்தில் இருக்குது பாருங்க. அது கூட பரவாயில்ல. இங்க ஒரு அடுக்கு தேன் இருக்குது மரத்துக்குள்ளயா? அதுக்குள்ள இருக்கு. பூச்சி வருது. நைட் ஆனா டெய்லியும் வருது நம்ம வீட்டுக்கு. எங்கடா இருந்து வருது தேன் பூச்சின்னு பார்த்தா இங்க இருந்து ஒரு ஏரியே. நாங்க போய் நல்லா மூக்கு மட்டும் சாப்பிட போறோம். நீங்களே என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதையாவது பார்த்து வயிற்று ஆத்திக்கிறேன். எங்கள் வீட்டில் இந்த சாம்பாருமே ஒரு அப்பளத்தையும் தான் முறிச்சு வச்சிருக்கிறாங்க. மிஞ்சி போனால் அந்த பாசி பருப்பு பாயசம் மாட்டேங்குதுங்க சில பேருக்கு. என்னங்க உங்கள் அம்மா வராங்களாம்மா? ஃபோன் பண்ணாங்க. எங்க அம்மா வராங்களா? ஃபோன் பண்ணி கேட்டா கதப்படி தாண்டி வந்துட்டு இருக்காங்களாமா. சாப்பிடலாம் ஒட்டுக்கா. சுட்டுப்பாடு சாமி சுட்டுப்பாடு தானே வந்துருக்கோம். அந்த படியில குக்கர் சுட்டுப்பாடு பாயாசம் சுட்டுப்பாடு. வீட்டுக்கு வர இது என்ன பாயசம் போட்டீங்க? அங்கே ஒன்று நேரம் குட்டிக்காரன் அடிச்சிருக்கோம். குட்டியாக்காரன் அடிச்சிட்டு இருக்காரா? உளுந்துருடா. ஓம்பெல்லாம் உனக்கு மேல வாய் பேசுற ஐஸ். சரி கைத்தொழில் ஒன்று கற்று வச்சுருக்கோம். குக்கர் சுட்டுப்பாடு தள்ளினுக்கோ வரட்டுமா? அப்படியே இலையில ஓட்டு அப்படியே எங்கள் அத்தையிட்ட பாப்பாவை கொடுத்துட்டு நான் சாலியாக சாப்பிடுவோம். ஐஸ் ஆமாங்க. என்னைக்காவது ஒரு நாள் தான் அப்படி சாப்பிட முடியுது. இல்லைன்னா பிரிச்சு மேன்சர்களை நம்ம சாப்பிட விடுறதுக்குள்ள பாப்பா மேலே விழுந்துடாதடா. தூரி நல்லா இருந்துச்சடா. பாப்பு சாப்பிட்டாலாம். என் பிள்ளைக்கு தூரி நோம்பின்னு சொன்னதுலேருந்து சாப்பாடு கூட தேவையில்லை. தூரி ஆடலாம் ஒத்த கால நின்றுட்டு இருக்குதா. நான் செஞ்ச பாயாசத்தை கட்டுக்கங்க. பாயாசமா? நான் வரைக்கும் நான் புளி ரசம் நினைச்சிட்டு இருந்தேன். புளி ரசம் இந்த கலர் இருக்குதா உங்களுக்கு? பச்சை புளியா இருக்குமா? பச்சை புளி இன்னும் இந்த கலர்ல இருக்குது. பச்சை புளி ரசம் பின்ன சாப்பிட்டுருக்கீங்களா? ஏன் எங்க அம்மா வைப்பாங்கல்ல புளி, பச்சை புளி ரசம் நல்லா இருக்குமே. நான் இல்ல நல்லா இருக்கு. நீ வைக்கிறது நல்லா தான் இருக்கு. எனக்கு பச்சை புளி ரசம் கொஞ்சம் சுமாராக தான் வைப்பேன். ஆனா மற்ற ரசம் வந்து நல்லா வைப்பேன். திருதலுக்கு இது வந்தா இது இப்படி கை வச்சானா இப்படி திறந்துருமோன்னு ஏமாந்து தொட்டு அப்படியே தொத்துருவாங்க. இப்போ இதில் வந்து இது விலை ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இதில் ஸ்கேன் ஆனால் மட்டும்தான் ஆள் உள்ளே வர முடியும். அதானடா? ஆம் அதான். ஆனா இந்த கை என்ன கலர் இருக்கோ அதை தான் அமுத்தணும். இல்லை நம்மளுக்கு பிடிச்ச கலர் அமுத்திட்டா அது ஆனாய் நம்மளுக்கும் கால் வந்து நம்ம உடனே வந்துருவோம். இல்லை நம்ம வந்துடுவோம். நம்மளுக்கு ஃபோன் வந்துருமா? கலர் மாற்றி எடுத்துட்டோம். இந்த காலா ஃபோன் பண்ணி இந்த கை அப்போ எவ்வளோ டெக்னாலஜியாக பேசிட்டு இருக்கிற, அவ்வளோ நீ கலாய்ச்சிட்டு இருக்கிற. இவன் என்னமா சொல்கிறா கேளு. கதவு பூட்டி இருக்குமா இல்லை திறந்து தான் இருக்குமா? நம்ம கூட்டிட்டு போயிருவோம். அப்பா வந்துட்டு தொட வரணும். சும்மா டைமில் வந்தானால திறந்தே தான் இருக்கும். வரக்கூடாது. சும்மா ஈஸியாக உள்ள வந்துருவீங்கல்ல அதனால. எங்க
வெளியே போனால் நாங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அப்போ நீங்கள் வந்து இந்த பச்சை கலர் அமுத்திட்டு அப்போ அதையும் சொல்லி கொடுத்துட்டா. பச்சை கலர் அமர்த்தி ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துருக்கு. வந்தீங்கன்னா பழைய துணியெல்லாம் ஒரு மோலி போட்டு வச்சுருப்போம், துவைக்க மாட்டோம். மாறதுக்கு ஒரு கதை துவைப்போம். அதெல்லாத்தையும் ஒரு சாக்கில் அள்ளி போட்டு கொண்டு போய் எந்த துணி எடுத்து போறீங்க? அதனால் நீங்கள் பொறுக்கிட்டு போகிறது இல்லை. இரு சார், நீங்கள் பொறுக்கிட்டு போகிறதுக்குலாம் ஒன்றும் கிடைக்காது. மிஞ்சி மிஞ்சி போனால் இங்கே ஒரு பக்கெட் இருக்கும். இந்த பக்கெட்டை திறந்து பார்த்தீங்கன்னா பழைய துணி வந்து ஒரு மோலி இருக்குது. இப்போ கூட ஒரு மோலி இருக்குது பாருங்க. இதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா துவைச்சு எடுத்தாந்துருங்க. எடுத்தாந்து வச்சு போட்டு போயிருங்க நல்லபடி நாச்சியா. எனக்கு ஒரு வேலை மிச்சம். 4 தான் எடுத்துருந்தோம். கணக்கா 4 இலை தான் எடுத்துட்டு இருந்தோம். இப்போ எங்க அம்மா திடீர்னு வராங்கனால இவரோட இலையை வந்து ஏன் இலையில இல்லை, வெளியில் போய் பொறிச்சிட்டலவா? இதுதான் பெருசா இருக்கு. எனக்கெல்லாம் சௌரியமாக திங்க முடியாது. இன்னொரு இலையை அறுத்துட்டு வந்துக்கலாம். இவரோட இலை வந்து நாங்க அறுத்து என்ன இப்போ கோயிலில் மாமியாருக்கா ஒரு இலை கூட கொடுக்க மாட்டீங்களா? அந்த இலையை கொடுத்துட்டு நான் வேற இலை எடுத்துக்கிறேன். கோயிலில் பொங்கலை தராங்க, துளி இலை எடுத்துக்கிறேன். இது எப்படி சாப்பிட முடியும்? நான் உண்டை கட்டியாக தராங்க கோயிலில். ஆனாலும் ஐஸோட கஞ்சத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லைங்க. வெளியில் வாழை மரம் அத்தனை கிடக்குது. இங்கே பாருமா உங்க மருமகளோட அட்டகாசத்தை. சரி நான் வச்சுக்கிறேன் இந்த இலையை. இந்த இலையை பாருங்கம்மா. இந்த இலையை தோப்புல மாலாதால கிடக்குது. அப்புறம் அதைய மறுபடியும் போடும் இல்லைங்க. ஏசு 16 மைல் வச்சுக்கிறேன். ஏன் நோம்பினாலும் நல்லா தலைவாழ போட்டு நல்லா சாப்பிட வேண்டியது. இது பாருங்க தலைவாழ பாயாசம் ஊத்தினா ஓடி போயிரு. அது தலைவாழையா? தலை மாதிரி இருக்குமா, அது இலை மாதிரி இல்லம்மா. மாதிரி இவ்வளோ தூரம் பேசலாம். ஒன்றும் போயிரு. அப்புறம் நேரத்தை நீ தான் கழுவிட்டு கிடக்கும். புரசனுக்காக மண் சோறு திங்கிறாளாம் அப்படின்னு. இல்ல கீழே வேணா தின்னுங்க. இலையில தான் திங்க போறோம். மனுஷர்ல திங்கலாம். நல்ல மாதிரியா போயிட்டு அறுத்துட்டு வா போ. நான் எல்லாம் போறேன். உங்க மருமக தான் கஞ்சத்தோட பண்றேன். வராங்க இடம் வேணுமில்ல. நோம்பினால வட்டல போடுறேன். இலை 50 காசு விற்குதுமா. அங்க வித்துட்டு பார்த்தா அதுக்கு தோப்புல நம்ம சும்மா தான் கிடக்குது. நம்ம வேலைக்கு போய் காசு 50 காசுக்கு விற்கிதாமா. அது பெரிய காசு பாரு. 50 காசு நீங்க ஏதாச்சும் ரவுண்ட் யாராவது பாக்குறாங்களா? நான் பார்த்தேன். 1 ரூபா கூட பல இல்ல. ஆனா 5 ரூபா காசா போச்சு. வாங்கத்த யாருது? நான் அம்மாச்சி இல்ல அப்பா. அங்க இருக்கிறாங்க பாரு அம்மாச்சி. போய் சாப்பிடலாம் வாங்க. இங்கதான் இந்த கோயில் நைட்டு சாப்பிட்டு வந்தோம்ல. கோயில்லையா? சீ நான் சொல்லட்டான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன்ல. அது யாராச்சும் இந்த கை சரியாச்சுதா. தங்க உட்காரு கீழ உட்காரு. அது கேக்குது பாருங்க. விவரமா வந்து ஏன் நான் மட்டும் இழிச்சு வாங்கினா எனக்கு யாரும் ஊற்றுவாங்க? ஊத்து. சரி நான் சோறு போடுறேன். எனக்கு சாம்பார் ஊத்து. என்ன எல்லாத்துக்கும் ஊத்துறா, நான் ஒருத்தர் கூட ஊற்ற மாட்டேன்லம்மா. அது என்னடா கணக்கு? திட்டுறேன் நான். அம்மா எல்லாத்துக்கும் சாம்பார் ஊற்றிட்டு எனக்கு ஊற்றல. அதான் தூரி வாங்கி கட்டியாச்சு. அப்புறம் என்ன போய் ஆட வேண்டியது? எல்லாருமா? எல்லாரும் தான். சின்ன கவரா இருந்தா தான் பிள்ளைகள. பெரிய கவரு நாமளா இல்ல. பெருசுதான் வேணும். 2 கிலோ. காய் முருங்கைக்காய் மட்டும் மெல்ற மாதிரியே போட மாட்டீங்க. அது விட்டு மெல்ல முடியாத அளவுக்கு தான் போடுங்க மாமியார். அப்படியே உறிஞ்சுக்கணும். அப்படியே பாதி அந்த பக்கம் எடுத்துட்டு இந்த காய்களை விட்டு மென்னு சப்பி சாப்பிட்டாதான் முருங்கைக்காய். முருங்காய் அப்படி வச்சு முருங்காய் அதிசயமா கிடைச்சதுன்னா சின்ன சின்னதா வெட்டி போடுவாங்க. இங்கதான் குப்பையாட கிடக்குது. அதனால கரும்பாட்டை வெட்டி வெட்டி போட்டுறது. வெட்டி வெட்டி போட்டு ஒரு வாரம் வச்சு கிடக்கு. எதுலயும் நட போச்சு போட வேண்டியது. முருங்காய் குச்சி வேறு துளி ஒன்று முழுங்கி போட்டேன். ஒன்றும் பண்ணதில்ல. அதுவும் ஒன்றும் பண்ணாது. குத்து சோறுங்கும்போது தொண்டையில் போய் குத்துச்சு. அதான் கேட்டேன். பௌத்துக்குள்ள போய் குத்துனா என்ன பண்ணுறது? வீடு ஃபுல்லாக உள்ள போய் வெளியே வந்துடுது. அந்த முருங்காய் குச்சி என்ன பண்ணுறது? மரங்கீது முளைச்சிட போகுது. சின்ன வயசுல அப்படிதான் பயமுத்துவாங்க. ஆமா விதைக்குது. நான் உண்மையாலும் நம்பிக்குவோம். உடம்புக்கு வந்துருப்போம் அப்படின்னு. நான் வாய் வெளியே தலை வெளியே வரும். பார்க்கறதுக்கே நான் வச்ச பாயாசம் சூப்பராக இருக்கலைங்க. எனக்கு என்னமா இது என்னைக்கு நீங்கள் நான் செஞ்சது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் பாயாசம் மாதிரி தெரியல பார்க்கறதுக்கு.
காத்தால நீ வந்து இது உளுந்தங்கஞ்சி வச்சு கொடுக்குறீங்களா தானோ? அந்த கலருக்கு இந்த கலருக்கு என்ன வித்தியாசம்? 5 வித்தியாசத்தை கண்டுபிடி. உளுந்தங்கஞ்சிக்கும் உளுந்து வறுத்தா இந்த வறுத்து வெல்லம் போட்டா இந்த கலர் ஆயிடும். அப்புறம் பாசி பருப்பும் மஞ்சள் கலர், வெல்லம் போட்டு நம்ம காய்ச்சினோம்னா இந்த கலர் ஆயிடும். அப்புறம் ரெண்டும் ஒரே மாதிரி. அதான் நான் சொல்றேன். டேஸ்ட் எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? உளுந்தங்கஞ்சி ஒரு டம்ளர் இங்கே வச்சுட்டு இப்போ இந்த பாயாசம் ஒரு டம்ளர் இங்கே வச்சுட்டு 5 வித்தியாசங்களை கண்டுபிடின்னு சொல்ற மாதிரி இருக்கு. முடிச்சு பார்த்தாதான் வித்தியாசம். நீ அப்புறம் பார்த்தா தெரியுங்கிற. பார்த்தாலும் தெரியும். பார்த்தா தெரியும்னா நீ எழுதி அது மேலே பேப்பரில் வச்சிரு, அப்பதான் தெரியும். ஏன் நாங்கள் நேரம் சிரிச்சு அழுதுட்டு இருக்கோம். நாங்கள் நேரம் சிரிச்சு பேசினா உனக்கு பொறுக்காது. என்னன்னு சொல்லு. வில்லத்தனமா கேட்குறேன். சிரிச்சு பேசிட்டு இருக்கிறீங்களாட்டு இருக்குதேவன். இதுல குருவி கூடு கட்டிருச்சு. குருவி எல்லாம் போயிருச்சா? அது குஞ்சு பொறிச்சு கூட்டிட்டு போயிருச்சுங்க. கூட்டிட்டு போயிருச்சா? இங்க பாருங்க, அப்பா வேற ட்ரெஸ் போட்டுருவே. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல போடுங்க. அந்த ட்ரெஸ் தண்ணியில் நனைச்சிட்டா பைப்ல ஆடி. நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க பாயாசத்தை பார்த்தனே கத்துது. என்ன மாதிரியே இருக்கு. இருங்க அவரோட சந்தோஷத்தை பாருங்க. பாயாசம் ஆத்தா உட்காந்து ஆடிட்டு இருக்கிறாங்களா? ஏண்டா நம்மளை விட்டு போட்டு போய் உங்க ஆத்தா மட்டும் தனியா உட்காந்து ஆடிட்டு இருக்கிறாங்களா? இரு ஆயா இப்ப கமந்தடி நுழுவுறத நம்ம பாக்குறோம். சின்ன வயசுல இருந்து செம்மையா ஆடுவோம். அந்த பக்கம் ஆடுங்க, இந்த பக்கம் ஆடி எப்படி வேணாலும் பாத்துக்கலாம். அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு போயிடலாம்ல. அப்படி தூரம் போய் கருவு காட்டு விழுவோம் எடுக்கிறியா? அது பார்க்கலாம். கரெக்டா கவர் ஆகணும்ல வீடியோவில் விழுகிறது. திரும்பி வந்துக்குங்க. இரு ஒவ்வொருத்தரா ஒரே ரவுண்ட். எங்க அத்தை தான் ஃபர்ஸ்ட். ஆமா, ஊரில ட்ரையல் பாக்குறது எங்க அத்தை குட்டியாக்காரன் அடிக்கிறத பார்க்க போறோம் நம்ம. கவுர் நல்லா கட்டி இருக்கிறீங்களா? கீழே விழுந்துருவீங்கன்னு தான் நான் முத ஆடி பார்த்தேன். ஏமா அது ஒரு 2 கட்டா பாடலாம். நாங்க இன்ன வரைக்கும் பாயாசம் சுட வச்சு இறக்கி தூக்கிட்டு வர வரைக்கும் ஆடிட்டு இருக்கிறீங்கன்னா அப்புறம் எப்படி? சரி வாங்க பாயாசம் முடிச்சிட்டு செம்பா ஆடுவீங்களா? ஏய் பாயாசம் பாசி பருப்பு பாயாசம் குடிச்சிட்டு ஆடிக்கலாம். பாயாசம் குடிச்சா முத பாயாசம் வாங்கிடு. பாயாசம் யார் முதல்ல குடிக்கிறீங்களோ அவங்க தான் முதல்ல ஆடுவாங்க. எப்படி இருக்குங்க? பாயாசம் நல்லா இருக்கா? பாயாசம் மாதிரி இருக்கு. பாத்து அம்மா செத்த தாயாட்ட பேசுறீங்க. தாயாடா பேயாடா உண்மையா சொல்லணும். பாயாசம் மாதிரின்றாங்க. அது வரைக்கும் போகுது எனக்கு. சூப்பரா இருக்கு பாயாசம். நான் தான் முதல்ல குடிச்சேன். நானே என் பிள்ளைங்க முதல்ல. ரெடி 1 2 3. ஒரு வருஷம் வாங்கிட்டு போகுது. அது ரொம்ப வாசிச்சு பார்த்தா எடுத்தாங்க. டேய் நல்லா ரொம்ப தூக்காத கால. அடுத்து அம்மா நான் ஆட்டி விடுறேன். இப்போ ஐஸ் பெல்ட்டி போட போறாங்க. பெல்ட்டி பாத்தாட்டுங்கப்பா. எனக்கு இருக்கிறது ஒரே புள்ளதான். மெதுவாட்டுங்க. போனா தான் ஆட்ட முடியும். நீங்க ஆட்ட மாட்டீங்களா? கால அங்க பாருங்க. மம்முட்டி ஆட்ட போட்டு இப்படி அமர்த்தி நின்னுக்கிட்டா எப்படிமா ஆட்ட முடியும்? பின்னாடி இருந்து ஆட்டுங்க. கால தூக்க ஐஸ். ஹீரோங்கெல்லாம் இப்படி ஹீரோயின் ஆட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்ட மாட்டீங்களா? ஹீரோயின் போனா தானா கண்ணு குட்டி இழுத்து பிடிக்கிற மாதிரி கால தூக்கிக்க. தவக்காயாட்ட காட்டுறாங்க. அம்மா உதைக்கிறதே நம்ம அம்மா குட்டியாக நடிக்க போகுது. நீ என்ன தவக்காயாட்ட? ஐயா ஐஸ் மரம் உடைஞ்சு போச்சு. இதெல்லாம் ஹீரோன்னு பில்டப்னு வந்து முட்டாத ஐஸ். நீ வந்து தள்ளி நின்னு போச்சா? வயிற்றுல ஒரு மிதி வச்சுட்டா. நல்லா நீ ஒரு வலை கொடுத்தாலே அவர் ஓடி போயிட்டாரு. ஆமா வாது உடைய பாரு. காது வாது வேற ஆடுது. முன்னாடி தூரி ஆடுவாங்களா? நான் இப்படி திரும்பி வேணா நின்னுக்கிறேன். அப்புறம் ஆடுங்க.
வாங்க வேணா சரி நீங்க அத்தை நீங்க ஆடுங்க, அப்பதான் அந்த உழுவுறத பார்க்க முடியும். அம்மா பாருங்க, ஐயா பாருங்க, எங்க அத்தை டைவ் அடிக்க போறாங்க. நீ ஏன் அதை கலாய்க்கிற? அப்படியெல்லாம் போடக்கூடாது. இப்படித்தானே வந்து என்னை அடிச்ச, இப்படிதான் இருந்திருக்கு எனக்கு. அத்தை அப்படியே தென்னை மரத்துல தேங்காய் உரிச்சிட்டு வாங்க பார்க்கலாம். ஒண்ணும் பண்ணா சூரியாடுல போய் என்ன இருக்கும்? ஆனா ஒரு சந்தோஷமான விளையாட்டுதெல்லாம் எல்லாரும் ஆடலாம். வாங்க வாங்க, சும்மா எங்க அம்மா சும்மா சொல்றாங்க, ஒரு பேச்சுக்கு அப்படி சொல்லுவோம். வாங்க வாங்க வாங்க. எங்க அத்தை மருமக முன்னாடி ஏமா நீங்க ஐஸ் சம்பந்தி வச்சிருக்கு ஒரு வழி பண்ணி உங்களுக்கு காட்டிடாதீங்க. சம்பந்தி ஒரு வழி பண்ணி எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா, ஒரே ஒரு ஒரே ஒரு அம்மா. அப்படிலாம் இருக்க எனக்கு இருக்கிறது ஒரே சம்பந்தி. என்னடா ஒரே ஒரு புள்ள, ஒரே ஒரு அம்மா, ஒரே ஒரு சம்பந்தி. நான் பாங்கதான் ஆட்டி விடுவேன். எந்த உலகத்திலேயே நடக்குமா? சம்பந்தியும் ஊஞ்சல் உட்காந்து ஆடுறாங்க. காட்சி உங்க புள்ளதான் முதல்ல கண்ணு வைக்கிறான். இப்படி பார்த்ததுண்டான்னு கேட்டேன். அடிச்சா வர ஏன்னா நான் இப்பதானே ஒரு ஈடு வாங்கிட்டு வந்தேன். வலிச்சுதாவா? உனக்கு எப்படி வலிச்சது? உங்க அம்மா அடிச்சுப்பா, அப்படித்தான் எனக்கு இருக்கும். வலிச்சுதா? இனிச்சு பூ மாதிரி வந்து இடிச்சங்க. பூ மாதிரி வந்துருச்சு. பூ மாதிரி வந்து அடிக்கல, புல்லட்டு மாதிரி வந்து அடிச்சு. அத்தா பெல்ட்டி போடுறாங்க, பெல்ட்டி போடுறாங்க. போங்க, இப்ப நீங்க தான். நான் ஆட்டி விடுறேன், என்னங்கம்மா. இங்க பாருங்க. நீ ஆடும்போது வந்து முட்டின பத்தி ஒரு முட்டு நல்லா உட்காந்து ஒரு வண்டி என்ன ஒண்ணு புல்லட்டா தள்ளுனா போறதுக்கு முதுகு தேய்ச்சிடுற மாதிரி இப்படி இப்படின்னா போகாது. அப்படியே என்னை தள்ள சொல்லிட்டு இப்படித்தான் நின்னேன். இப்படி நின்னுக்கிறாமா, இப்படி நின்னுக்கு வரலாமா, நம்ம தள்ளணுமாமா? எப்படி தள்ள முடியும்? அம்மா அப்பா அப்படித்தான் வச்சிருந்தா காலை. இங்க ஒரு சின்னதா பாரு. நீங்க எப்படி தூரி அண்ணா நீங்க கமெண்ட்ல போடுங்க. என்னது தூரி வா. அப்படியே லைக் பண்ணிருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, பை.